கலாநிதி மாறன் ரஜினிகாந்தோட கூட்டணியில் 2023ஆம் ஆண்டு வெளிவந்த ஜெயிலர் வசூலில் பட்டையை கிளப்பியது. நெல்சன் இயக்கத்தில் அனிருத்துடைய இசையில் பாடல்களும் பட்டி தொட்டி எல்லாம் பிரபலமானது. அதையடுத்து தலைவர் நடிப்பில் வேட்டையன், லால் சலாம் ஆகிய படங்கள் வந்தது. ஆனாலும் ஜெயிலர் அளவுக்கு இல்லை. அதைத் தொடர்ந்து இப்போது தலைவர் கூலி படத்தில் நடிச்சிட்டு வராரு. சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தான் இந்த படத்தையும் தயாரிச்சுட்டு வராங்க. அந்த படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பே தற்போது இந்த கூட்டணி மீண்டும் இணைந்திருக்காங்க. அதன்படி கலாநிதி மாறன் தயாரிப்பில் ரஜினி நடிக்கும் ஜெயிலர் 2 அப்டேட் வெளிவந்திருக்கு. ஏற்கனவே பொங்கல் திருநாளில் இப்படி ஒரு அறிவிப்பு வரும் என ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்தாங்க. அவர்களை ஏமாற்றாம சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தற்போது ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. வழக்கம் போல அனிருத், நெல்சன் இருவரின் காமெடியில் தொடங்கி தலைவரின் அலப்பறையில் முடிஞ்சிருக்கு அந்த வீடியோ. ஆக மொத்தம் மீண்டும் இந்த கூட்டணி 2000 கோடி வசூலுக்கு தயாராயிட்டாங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா இன்னும் பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு நெல்சன் அவர்கள் ஒரு பக்கா பிளான் பண்ணி ஜெயிலர் 2வை இறக்குறாரு. ஜெயிலர் 1ல் இருந்த மாதிரியே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த ஜெயிலர் 2 பாகத்திலையும் இருக்காரு. அதனால் இது அந்த படத்துடைய கண்டினியூவேஷனாக இருக்கும் என தெரிய வருது. ரஜினிகாந்த் அவர்கள் யாரையோ தேடுற மாதிரியும், அவங்க வெளியே நிற்கிற மாதிரியும், அவங்கள பார்த்த உடனே அவர் மீண்டும் அந்த கண்ணாடியை கையில் காமிக்கிற மாதிரியும், உடனே ராக்கெட் லான்ச்சர்லேருந்து அவங்கள ஷூட் பண்ணுற மாதிரியும், திரும்பி ரஜினி நடந்து வர மாதிரியும் அந்த காட்சிகள் அமைக்கப்பட்டிருந்தது. இதை பார்க்கும்போது ஜெயிலர் இஸ் பேக் அப்படின்னு தான் நமக்கு தெரிய வருது. மீண்டும் ஏதோ ஒரு மிகப்பெரும் பிரச்சனை போல் அந்த பிரச்சனைக்காக ரஜினி அவர்கள், அதாவது ஜெயிலர் அவர்கள் இறங்கி சம்பவம் பண்ணுறாரு என்றது மட்டும் தெரியுது. இந்த படமும் பார்த்திங்கன்னா ஃபுல் ஆக்ஷன் பேக்கடாக தான் இருக்கும் என்று தெரிய வருது. ஆனால் பார்ட் 1 அளவுக்கு பார்ட் 2 ஓடுமா? தமிழகத்தில் பார்ட் 2 படங்கள் வந்து சாதனை செஞ்சதுன்னா அது ஒரு சில படங்கள் மட்டுமே. மீதி அனைத்து பார்ட் 2 படங்களுமே பார்த்திங்கன்னா ஃப்ளாப் மட்டும்தான் ஆயிருக்கு. ஆனால் இந்த ஜெயிலர் அப்படி இருக்காது. நம்மளுக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்க்கும்போதே தெரியுது, கண்டிப்பாக 2000 கோடிக்கு மேலே அசால்ட்டாக அடிச்சு தூக்கும் என்று தெரிய வருது. மீண்டும் இந்த வெற்றி கூட்டணி வெற்றி அமைய நமது வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மேலும் நமது சேனல் சார்பாக உங்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.